இதுவரையிலே நடைபெற்ற தேர்தல்களுக்கும் 2024 நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடையிலே ஒரு புதிய சரத்தை தேர்தல் ஆணையம் புகுத்தியிருக்கிறது. அதாவது இதுவரையிலே ஜெனரேஷன் 1, ஜெனரேஷன் 2 என்றுதான் இருந்தது. ஜெனரேஷன் 3 என்ற ஒன்றை புதிதாக இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இது கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் செக்ஷன் 49(t)க்கு எதிரானது என்பதை நாங்கள் ஏற்கனவே டெல்லியிலே இருந்து வந்த தலைமை தேர்தல் ஆணையரிடம் நானும் திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு இதை கொண்டு வந்தோம். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஜெனரேஷன் 3 என்பது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸுக்கு புறம்பானது என்று சுட்டிக்காட்டிய போது அவர்கள் தலையை அசைத்துக் கொண்டார்களே ஒழிய அதற்கு உரிய பதிலை இதுவரையிலே வராத காரணத்தினால் நாங்கள் அது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இந்த வாக்கு செலுத்தும் எந்திரத்தில் மேன் மேட் எரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 2% எரர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையமே சொல்லுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 22 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார். 22 லட்சம் வாக்காளர்களில் 2% வரை அலவுட் என்று சொன்னால் அல்லது நடப்பதற்கு வாய்ப்பு என்று சொன்னால் ஏறத்தாழ 46,000 வாக்குகள் வரையிலே இதுபோல தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 46,000 வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். 98ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியிலே நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வேணுகோபால் ஏறத்தாழ 200-250 ஓட்டு வித்தியாசத்தான் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் எம்பியாகவும் அவர் இருந்தார். அதேபோல போன தேர்தலிலே சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டால் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் 3000 ஓட்டு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார். ஆக 46,000 வாக்கு வரை எரர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்வதை, அதற்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் வேண்டும், அது திருத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை குறித்து உரிய பதில் வராத காரணத்தினால் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, அந்த ஒவ்வொரு இயந்திரத்திலும் வாக்கு எண்ணுகிற போது கடைசியில் ஒரு ஃபாரம் ஒன்று கொள்வார், 17C என்று சொல்வார். 17C என்றால் டோட்டல் ஓட்ஸ் போல்ட். அதாவது வாக்கு ஏஜென்ட் உட்கார்றவரை அவர் டிக் பண்ணியிருப்பார். எல்லா ஏஜென்ட்டுகளும் டிக் பண்ணுவாங்க. எவ்வளோ ஓட்டு போலானதுன்னு தெரியும். போலான ஓட்டு 1000 ஓட்டுக்கு ஒரு பூத் என்றால் 990 ஓட்டு அல்லது 9500 ஓட்டு போலாகிறது என்று 17C ஃபார்மில் இருக்கும். ஆனால் வாக்கு எண்ணுகிற போது ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு வித்தியாசம் வரும். அப்போ ஏஜென்ட்டுகளுக்குள்ளே பிரச்சனை வரும், டிஃபரன்ஸ் இருக்கிறத. அதாவது அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குற போதும் ஏற்கனவே 17C ஃபார்மில் இருக்கிற நம்பருக்கும் ஏறத்தாழ 50 வித்தியாசம் வரும், 60 வித்தியாசம் வரும். அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற பதில், ஏற்கனவே அந்த மாக் போலிங்னு சொல்ல ஓட்டு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாக் போலிங், அதுக்கு பேர், அதை பண்ணுவாங்க. அதில் 50 பேரெல்லாம் கழிச்சிடணும்
அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதிலேயும் பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை இவ்வளவு விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறனா தேர்ட் ஜெனரேஷன் ஒன்றை புகுத்துகிற தேர்தல் ஆணையம் இதை ஏன் ரெக்டிஃபை செய்யவில்லை? இதனால்தான் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த இவிஎம் மிஷின் மீது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நியாயமான சந்தேகம் வந்திருக்கிறது. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை.